தாதுகளை கண்டறிந்து இரும்பு உருக்கி முதலாக இரும்பு உபயோகம் வந்த காலம் மனித வரலாற்றிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. ஏன்னா இரும்பு வந்ததற்கு பிறகு அவர்கள் காடுகளை அழித்து வேளாண்மை செய்ய முடிந்தது. அப்ப இரும்பு வந்ததுக்கு அப்புறம் வேளாண்மை மற்றும் ஆடு மாடு மேய்த்தலுடைய பெருக்கம் அதிகமானதுன்னு சொல்லலாம். இவர்கள் பெரிய ஊர்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். எளிமையான வீடுகள், அதாவது அழியக்கூடிய பொருள் களிமண் மரக்குச்சிகளை பயன்படுத்தி வீடுகள் கட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனா இறந்தவங்களுக்கு மட்டும் நிறைய மென்கர், குத்துக்கள், கற்பதுக்கை, ஸ்டோன் சர்க்கிள், கல்வட்டம், தாழின்னு பலவிதமான அந்த ஈமை சின்னங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். வரலாற்று தொடக்க காலத்தில் இரும்பு காலத்தில் இருந்த நிலையை விட வளர்ந்து வேந்தர்கள்ன்ற ஒரு அரசியல் அமைப்பு உருவாகுது. இதான் இப்ப மூவேந்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, சேர சோழ பாண்டியர்கள். அவர்கள் பெரிய அளவு பகுதிகளை இவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு வேந்தருடைய நிலப்பரப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு தலைநகரம் இருக்கும், ஒரு துறைமுகம் இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. தமிழ் பிராமி அல்லது தமிழி எனப்படும் எழுத்து அறிமுகப்படுத்தப்படுகின்றது. முதலில் நகரமயமாக்கம் வருது, அர்பனைசேஷன். அந்த நகரமயமாக்கத்தின் ஒரு வெளிப்பாட்டை தான் நம்ம கீழடி அப்படிங்கிற அந்த தொல்லியல் இடங்கள்ல பார்க்கிறோம். கற்காலத்தில் தொடங்கிய மனித வாழ்க்கை ஓர் உயர்ந்த சமூக நிலையை எட்டியது. இந்த மனிதகுல வளர்ச்சிக்கு தமிழக நிலப்பரப்போட நீர்வளமும் ஒரு மிக முக்கியமான காரணம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லுகிற இந்த நதிகள், இது குறிப்பாக நம்மளுடைய பாலார், பெண்ணையார், காவேரி, நம்ம வைகை, தாமிரபரணி, இன்னும் ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு மிகப்பெரிய நதி ஓடிக்கிட்டே இருக்கு. இதில் குறிப்பாக வைகை ஆறு சங்க இலக்கியங்களால் புகழப்பட்ட ஆறுகளில் சிறப்புமிக்க ஒன்று. வைகை ஆற்றங்கரையில் மனித நாகரிக வளர்ச்சிக்கான தடயங்கள் புதிய கற்காலத்தில் இருந்தே கிடைக்கின்றன. புதிய கற்காலத்தை சேர்ந்த பாறை ஓவியங்களின் தொடர்ச்சியாக இரும்பு காலத்தை சேர்ந்த பெருங்கற்படை சின்னங்களும் கிடைக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக தொடக்க வரலாற்று காலத்தை சார்ந்த தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட நடுக்கற்களும் கிடைக்கின்றன. இந்த நடுக்கற்கள் இந்தியாவிலேயே தொன்மையானவை. நடுக்கற்கள் மட்டுமில்லாம தமிழி எழுத்து பொறிக்கப்பட்ட பாறை கல்வெட்டுகளும் ஏராளமாக கிடைக்கின்றன. இதில் குறிப்பாக 2300 ஆண்டுகளுக்கு முன்பே மதுரை பெயரானது மேட்டுப்பட்டி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருப்பதோடு அழகர்மலை கல்வெட்டிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே போல மாங்குளம் தமிழி கல்வெட்டில் நெடுஞ்செழியன் எனும் சங்ககால பாண்டிய மன்னனின் பெயர் பொறிக்கப்பட்டிருப்பது மிகவும் சிறப்புமிக்கதாகும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக உலக தமிழர்கள் அனைவரையும் பெருமை கொள்ள வைத்த ஒரு தொல்லியல் களமும் இந்த வைகை ஆற்றங்கரையில தான் இருக்கு. கீழடி. தொல்லியல் மற்றும் மரபு குறித்தான ஆர்வத்தை தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெறச் செய்த ஒற்றை சொல் கீழடி. ஒன்றிய அரசு தொல்லியல் துறையால் 3 கட்டங்களில் நடத்தப்பட்ட அகழாய்வுகளுக்கு பின் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை